ஈஸியாக தான் இருந்தது மேம். ஓகே, சூப்பர் சூப்பர். செகண்ட் பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்க? செகண்ட் பேப்பர் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. எல்லா வேர்ட்ஸுமே இதுலேருந்து வந்துச்சு. நம்ம தனிக்குறி சொற்கள், அப்புறம் தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள்லேருந்து விரிவெழுத்துலையும் சுருக்கெழுத்துலையும் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின்ஸும் ஈஸியாக தான் இருந்தது மேம். அதை விட லித்தோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. சூப்பர் சூப்பர். லித்தோ ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப டைம் நாங்கள் எடுக்கல லித்தோல? இல்லை, லித்தோ ரொம்ப டைம் எடுக்கவே இல்லை மேம். ஓகே சூப்பர். இது தியரிலாம் எப்படி கேட்டிருந்தாங்க? தியரியுமே ரொம்ப ஹார்டாலாம் எதுவுமே கேட்கவே இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டாங்க. இரு இல் கொக்கிகள், அப்புறம் சுருக்கங்கள், தனிக்குறி சொற்கள், அப்புறம் தானது ஆனது கடைசியாக முடியும்ல பெரிய சொல்லி தானது அது, அப்புறம் வந்து இஸ்தர் சொல்லி எங்கே போடுவோம் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நீண்ட சொல்லியை பற்றி கேட்டிருந்தாங்க. இஸ்தரு அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து எந்த மாதிரி கண்டென்ட்லாம் கேட்டிருந்தாங்க, எந்த மாதிரி பேசேஜ் டாபிக்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லுங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக தமிழ்நாடு வந்து எப்படி இந்தியாவில் வந்து முன்னேறி இருக்கு அப்படிங்கிற பற்றி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நடந்து முடிஞ்ச இதை முடிச்சு இப்போ அடுத்த இது வந்து ஆரம்பிக்குது. 4வது ஆண்டு முடிந்து 5வது ஆண்டு வந்து தொடங்க பெற இருந்தது. அதுக்கு வந்து ஒரு மனமார்ந்த சம்திங் ஒரு இது வந்துருந்துச்சு மேம். மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அப்புறம் வந்து எப்படி சொல்றது, தமிழ்நாட்டை பற்றி தான் ஃபுல்லாகவே அதில் இருந்துச்சு. கடைசியாக வந்து ஆலயங்கள், இதுக்கப்புறம் வந்து எல்லாமே தலைக்கின்றன அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் வந்து நல்ல சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறனால தான். அதுக்கேற்ற மாதிரி காவல்துறையை பற்றியும் இருந்துச்சு. அதில் மருத்துவமனைகள், மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒன்று இருந்துச்சு. பொருளாதார வளர்ச்சியிலையும் இந்தியா வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக முன்னேறி இருக்கு அப்படிங்கிற பற்றி இருந்தது. லெட்டர் பாட்டை வந்து லெட்டர் பாட்டில் வந்து நோட்டு புத்தகங்கள், அதாவது நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் வந்து பற்றி மட்டும் கேட்டிருந்தாங்க. அதாவது தீந்துருச்சு, ரொம்ப விற்பனை ஆகுது, நல்லா இருக்கு, நல்ல முறையில் வந்து எழுதுது. அதனால விடுமுறை கோடைக்காலம் முடிஞ்சிட்டு இப்போ திரும்பவும் வந்து திறக்கறனால நோட்டு புத்தகங்கள் அதிகமாக தேவைப்படுது. அதனால் நாங்கள் எவ்வளோ எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமுச்சு விடுங்க. அதுக்கு இந்த காசோலையை வந்து இத்துடன் வந்து நாங்கள் முன்னாடி வாங்கின அந்த ஏற்கனவே வாங்கின எழுது பொருட்களுக்கான காசோலையை வந்து இதில் இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இணைச்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகே சூப்பர். அடுத்து இப்போ டிக்டேஷன் ஆடியோலாம் கேட்டு எழுதுறப்போ உங்களுக்கு அந்த எக்கோ ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மேம். நீட்டாக இருந்தது. நல்லா வாய்ஸ் என்ன வாய்ஸ் மேம்? யாரோட வாய்ஸ்? மேல் வாய்ஸ்? ஃபீமேல் வாய்ஸ். ஃபீமேல் வாய்ஸ்? ஆமாம் மேம். சூப்பர் சூப்பர். சரி ஓகே. உங்களுக்கு டைம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு? ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாசித்து பார்த்து எதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணிவிடனால கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதனால கொஞ்சம் எண்டிங்கில் முடிக்கிற மாதிரி ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு எழுதாம் ஃபஸ்ட்டே யோசிச்சு தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். அதனால அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எழுதுறதுக்கு. மற்றபடி ஆனால் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஓகே சூப்பர் சூப்பர். அடுத்த எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்த எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு பயப்படாம, ஸ்ட்ரோக்ஸ் வந்து பயம் அந்த டைம்ல இருக்கக்கூடாது. எக்ஸாம் டைம்ல எந்த பயமும் இருக்கக்கூடாது. கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது. மெயினா அது ரெண்டும் தான். பயம் இல்லாமல இருந்தாலே, பயத்தினால தான் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஒழுங்கா போட மாட்டோம், இல்லை தப்பா போடுவோம், அதெல்லாம் இருக்கு. கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது. இது ரெண்டும் தான் மேம். சூப்பர் சூப்பர். ஓகே மேம். அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு இருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். ஓகே மேம்.